Hi everyone, we are back again with another segment of Anu Asks. இதில் நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு worrying topic அப்பப்போ திரும்பி வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் குவாலிஃபைடு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகிறோம். என்ன தெரியுமா டாபிக்? ஹார்ட் அட்டாக்ஸ். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் அப்படின்னா உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன அசியூம் பண்ணுவோம்? ஓஹோ வயசாச்சா அப்படின்போம். ஆனால் இப்போ அந்த கான்ஃபிடென்ஸோடு நம்ம கேட்க முடியறதில்ல. ஏன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் கமிங் இன் யங்கர் அண்ட் யங்கர். அண்ட் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். டாக்டர் நரேந்திரன் இஸ் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஹலோ. டாக்டர், நான் இந்த மாதிரி I'm going to be talking about it உடனே நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது ஏன் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய குண்டை போடுறேன். ஏன்? ஓகே, ஸோ இப்போ நானே என்னோட ப்ராக்டிஸ்ல நான் பார்க்கறது ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிட்டே வருது. நான் இனிஷியலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப 50 மோர் தென் 50 தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ அட்லீஸ்ட் 2 out of 5 less than 40 years இருக்காங்க. ஸோ தட் இஸ் a huge number and it is really worrying. It's not only the data. நானே என்னோட பர்சனல் லைஃப்ல பார்க்குற கேசஸ் less than 40 நிறைய வந்துட்டு இருக்காங்க. இது ஏன் நான் கொஸ்டின் பண்ணும்போது தான் there are some reasons. ட்ரெடிஷ்னலாக ஹார்ட் அட்டாக் ஏன் வரும்? ஹை பிபி இருந்திருக்கும், இல்லை சுகர் அதிகமாக இருந்திருக்கும், இல்லை கொலஸ்ட்ரால் அதிகம். இதுதான் ஜென்ரலாக நம்ம ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ யங்ஸ்டர்ஸ்ல ஏன் அதிகமாக வருதுன்னா, இவங்க சின்ன வயசுலேயே பிபியும் சுகரும் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு அதாவது 35 தேர் டயக்னோசிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆர் டயபெட்டிஸ். ஸோ இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், புவர் லைஃப் ஸ்டைல் தான். திஸ் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் திங்ஸ். இப்போ வர ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் இவங்களோட அந்த ஹேபிட்ஸு, smoking, alcohol levels, stress levels, and the food that we eat are totally adulterated. So இதெல்லாம் வரும்போது இவங்களோட அந்த சுகர் பிபிக்கான அந்த இன்சிடென்ட்ஸ் ஹையர் and it is earlier. ஸோ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கு. ஸோ ஏர்லியராகவே எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதாவது முந்தி எனக்கு 35 வயசுல டயபெட்டிஸ் ஆரம்பிக்கும், 50 வயசுல அதோட எஃபெக்ட். ஆனா இப்போ 20 வயசுல ஆரம்பிச்சு 25 வயசுலயே உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம 35லயே வந்துடுது. அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்காவோ, ஸ்ட்ரோக்காவோ, இல்ல ஏதாவது ரத்த குழாய் அடப்போ, இதெல்லாம் அதுலயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ மெயின் ரீசன் ஒன் ஆஃப் தி திங்ஸ் இஸ் புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான். அண்ட் ஆல் திஸ் ப்ராசஸ்ட் ஃபுட். ப்ராசஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிட என்ன ஆகுது அப்படின்னா, இட் கண்டெய்ன்ஸ் a lot of trans fat. இந்த trans fat அந்த என்டிட்டியை இப்போதான் ரீசெண்டா நம்ம அதிகமா கேள்விப்படுறோம். ஏன்னா இது முன்னாடி அது இல்லை. ஏன்னா அவ்வளோ ப்ராசஸ்ட் ஃபுட் அதெல்லாம் நம்ம சாப்பிடுறது இல்லை முன்னாடி. பட் இப்போ நிறைய எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பிகம் ஃபாஸ்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி ப்ராசஸ்ட் அண்ட் கெப்ட் இன் த ஷெல்ஃப் ஃபார் லாங்கர் டைம். அப்போ ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கணும். அப்போ என்ன ஆகுனா டிரான்ஸ் ஃபேட் கண்டென்ட் அதிகமாகும். இந்த டிரான்ஸ் ஃபேட்னா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது இட்ஸ் a very very bad cholesterol. இது என்ன ஆகுனா it tends to directly go and sit in the blood vessels. ரத்த குழாய்ல போய் அப்படியே டெபாசிட் ஆயிடும், ஒட்டிக்கிட்டு இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா ஒட்டிக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா இதோட எஃபெக்ட் நீங்க பல வருஷம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு 4-5 வருஷத்துலயே அது நீங்க ரொட்டீனா நீங்க அதே கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் சரியா இல்லை, நீங்க அது எக்ஸசைஸ் எதுவும் பண்றது இல்லை, ஆன் டாப் ஆஃப் இட் யூ டூ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், ஆல் திஸ் ஆட்ஸ் அப் அண்ட் தென் ஒரு நாள் ரப்சர் ஆகி ஹார்ட் அட்டாக்கா முடியுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நம்ம யங் பேஷண்ட்ஸ்ல இப்போ அதிகம் ஆகுது காரணம் ஒரு காரணம் கிடையாது. இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலு, தேர் ஃபுட் அண்ட் தேர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து ஹார்ட் அட்டாக்ல போய் முடியுது. பிளஸ் டயட் பிளேஸ் a very very important role. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா there are some things within our control, some things not in our control. இல்லையா? So the thing within my which is not in my control அப்படின்னு நான் நினைக்கிறது hereditary factor அப்படின்னு நான் நினைக்கிறேன். Am I correct? Yeah, you're totally right. Hereditary factors plays a very very important role. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டயபெட்டிஸே இந்தியன்ஸ்ல அதிகம். ஏன்? நம்ம genetics is made for it. We are very prone for it and we are prone for heart disease at earlier age compared to the western population. So இது ஏன் நடக்குதுன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஜெனட்டிக்ஸ் இருக்கு. we are prone for some limitations நம்மளுக்குன்னு இருக்கு. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம சில ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ரொம்ப earlier ஏஜ்ல வந்துட்டு இருக்கும். ஒரு 30-40 இயர்ஸ்லயே சடன் டெத்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆல்சோ தட் பிளேஸ் a very important role. இப்போ நீங்க அந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கும்போது நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். நீங்க இன்னும் நீங்க ரொட்டீனா மற்றவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம the chance of having a heart attack is higher. So we have to be extra careful
நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னா ரொட்டீனா கார்டியாக் எவல்யூஷன் கரெக்டாக பண்ணணும். நம்ம சுகர், பிளட் சுகர் லெவல்ஸ், பிபி லெவல்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா, நம்ம உடல் எடை பருமன் எப்படி இருக்கு, நம்ம ஒபிசிட்டி இல்லை, எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டயட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டெப்பாக போய் எடுக்கணும். ப்ளஸ் ஆன் க்ளோஸ் ஃபாலோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து ஹெரிடிட்டரி காம்போனண்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த ஹெரிடிட்டரி ஃபேக்டரை கூட நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதர் தென் தட் தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் இன் ஆர் கண்ட்ரோல். ஆமா, ஹெரிடிட்டரியிலேயே கூட நம்ம வந்து என்ன ஆகும்னா இப்போ வந்து ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் மெடிகேஷன்ஸ் எல்லாம் வருது சரிங்களா. ஸோ இப்போ சில ஜெனட்டிக்ஸ்ல என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் ஜென்ரலாக 200 கீழே இருக்கும், 150-200. அவங்களுக்கு வந்து 4500 இருந்தது. 4500 பார்த்தீங்கன்னா பிளட்டே வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர்ல தெரியும் உங்களுக்கு. ஸோ அது எப்படின்னா இட்ஸ் அ ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆல்தோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், தேர் ஆர் வேஸ். இட்ஸ் அ வெரி ரேர் கேஸ். இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வராது, பட் ரேர் கேசஸ் ஆர் தேர் அண்ட் தே டென் டு ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அட் அர்லியர் ஏஜ். ரொம்ப சின்ன வயசுல, நான் 15 வயசு 20 வயசுலலாம் வந்து ஹார்ட் அட்டாக்ஸே வந்துடும். ஏன்னா வந்து அவங்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஆர் டூ ஹை ஓவர் த லெவல். ஸோ அவங்களோட ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே பார்த்தீங்கன்னா 20-25 இயர்ஸ்ல இறந்தே போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஜெனட்டிக்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ரெசென்ட். அண்ட் நீங்கள் சொல்லும் போது தான் ஐ நியூ தட் ஹார்ட் அட்டாக் இன் யங் பீப்புள் இஸ் ஆன் த ரைஸ்ன்னு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 in 5 அவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ வந்து என்ன, வாட் ஆர் தே டூயிங் ராங் ஸ்பெசிஃபிக்லி? யூஆர் சேயிங் அவங்க ஃபுட் இஸ் நாட் குட், தே ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட், தே ப்ராப்ளி ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆர் ஹை. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு ஓகே லெட்ஸ் அஸ்யூம் தட் இதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டிஸ்பைட் தட் சம்திங் மைட் ஹேப்பன். அப்படி இருக்கும்போது என்ன சிம்டம்ஸ் நான் லுக்கிங் அட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹேபிட்ஸ் இதெல்லாம் அதனால இன்சிடென்ட்ஸ் அதிகமானும். யங் பேஷண்ட்ஸ்ல என்ன ஆகும்னா தே டென்ட் டு இக்னோர். ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது, இதுதான். அதனால வந்து எந்த செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் இந்த சோடா குடிக்கிறது, போய் கேஸ்ட்ரிக் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது, ஒரு இசிஜி பேசிக் இசிஜி கூட எடுக்காம அப்படியே அதை தள்ளி வைக்கிறதெல்லாம் வந்து வெரி வெரி காமன். இப்போ அதுவும் வந்து எஜுகேஷன், இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி. அதான் என்ன பண்றாங்க, எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டா மெடிக்கல் ஷாப்ல போய் டேப்லெட்ஸ் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு விட்டுறாங்க. ஆமா, சிம்டம்ஸ் இருந்தாலும் சிம்டம்ஸ் இவங்க வந்து வாட் தே ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் திஸ் எனி செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், ஏதாவது வலியோ இல்லை ஒரு அழுத்தமோ இல்லை எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கறதுல ஒன்றும் நம்ம லூஸ் பண்ண போதும். இட்ஸ் வெரி சீப், இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ நம்ம வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஒன்ஸ் இட் இஸ் நார்மல், அங்கே இருக்க ஒரு டாக்டரோ இல்லை யாரோ டியூட்டி டாக்டரோ யாரோ சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரொசீட் ஆன் வித் யுவர் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ். எதுவும் நம்ம எடுத்தோம்னா அதை எடுக்காம நம்ம வந்து இக்னோர் பண்றது இட்ஸ் வெரி வெரி ராங். அண்ட் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, நடக்கும் போது எனக்கு மூச்சு வாங்குது, முன்னாடி பண்ண மாதிரி எனக்கு வேலை செய்ய முடியல. தட் இஸ் நான் முன்னாடி 2 ஃப்ளோர் ஏறும் போது கம்ஃபர்டபுளாக இருந்தேன், இப்போ எனக்கு 1 ஃப்ளோர் ஏறும் போதே எனக்கு வந்து மூச்சு லைட்டாக அடைக்குது அப்படின்னா தீஸ் ஆர் அர்லி சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம், ஓகே கொஞ்சம் கேஸாக இருக்கும், இல்லை நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண சரியாயிடும், இந்த மாதிரி நம்மளாம் வந்து அதை வந்து புறக்கணிக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு எவாலுவேஷன் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒன்ஸ் யூ ஆர் கிளியர் தென் கோ அஹெட் அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ அந்த ஸ்டெப்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா then it will go to an heart attack. அப்போ மேசிவா ஆகும்போது, உயிருக்கே ஆபத்தா இருக்கும்போது அப்பதான் நீங்க வந்து end ஆகும். So அது ஒரு thing and that's about it. The other thing I was correct me if I'm wrong, அதாவது ஓல்டர் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன ஆகுதுன்னா மெதுவா பிளாக் டெவலப் ஆகிறதுனால ஹார்ட்டே தானா ஒரு பைபாஸை வச்சுக்கிடுது. இஸ் தட் வை யங்ஸ்டர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் இட் இஸ் இன்வேரியபிளி ஃபேட்டல்? அது வந்து அதுக்கு அந்த பைபாஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கலையா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்ஃபெக்ட் கொஸ்டின். ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். சரிங்களா, யங் பேஷண்ட்ஸோட அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் என்ன ப்ராப்ளம்னா தேர் ஹார்ட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு see an event. சரிங்களா, அதுக்கு வந்து அந்த ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை என்னைக்குமே கம்மியானதே இல்லை. ஸோ சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது அதனால தாங்க முடியாது. அதனால என்ன ஆகும்னா இட் வில் கோ டு விடி. விடினா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் ஆகுங்க. சடனா ஹார்ட் பீட் வந்து 300 500 அப்படியே பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகி அங்கேயே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணாலும் ஒன்றும். இதுதான் நம்ம வந்து ரீசெண்டாக பார்க்க நியூஸ்லாம் பார்க்குறது. சடனாக அன்கான்சியஸ் ஆகி கீழே விடுறாங்களா, மோஸ்ட்லி தே வுட் ஹவ் ஹேட் அ விடி ஆர் விஎஃப். அது மாதிரி ஆகும் பிகாஸ் தேர் ஹார்ட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட். அப்போ என்ன ஆகும்னா அவங்களால சடனாக ஹார்ட் பிளாக் ஆகணும்னா அந்த பிளட் சப்ளை போகணும்னா ஆக்சிஜன் பத்தாம ஹார்ட் ஸ்டார்ட் ஃபிபிரிலேட்டிங், டசன்ட் நோ வாட் டு டு. பட் அதே ஓல்டு பீப்புளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்காக ஃபர்ஸ்ட் வராது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கும், கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சைன்ஸ் ஆஃப் ஸ்லோலி டெவலப்பிங்
ஸ்டேபிள் பிளாக்ஸ். தீஸ் ஆர் கால்ட் ஸ்டேபிள் பிளாக்ஸ். யங் பேஷண்ட்ஸ்ல வந்து அன்ஸ்டேபிள் பிளாக்ஸ் அப்படின்னா பிளாக்னா அடப்பு. ஸோ ஸ்டேபிள் பிளாக் ஆகும்போது இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா நடக்கும் போது நெஞ்சு வலிக்குது, எனக்கு படி ஏத முடியல, மேடு ஏதும் போது எனக்கு நெஞ்சு வலிக்குது, அடைக்குது, இதெல்லாம் வந்து சயின்ஸ். இது ஆகும்போதே அந்த ஹார்ட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஸ்லோலி. ஏன்னா எனக்கு ஆக்சிஜன் பத்துல இருந்து அந்த டிஷ்யூ வந்து என்ன பண்ணும், வேற ரத்த குழாய்கள் எதுல எல்லாம் பிளட் சப்ளை இருக்கோ அதுல நேச்சுரல் பைபாஸ் எல்லாம் வந்து ஸ்லோவா டெவலப் ஆயிட்டே வரும். இதுக்கு வந்து டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ நீட் அ லாங்கர் டியூரேஷன். You cannot just expect the heart to develop overnight collaterals develop ஆகணும். natural, this is called collaterals basically. So இந்த natural bypass வந்து overnight எல்லாம் develop ஆகவே ஆகாது. It will take months to years to develop and mature. And அந்த months to yearsல இந்த symptoms எல்லாம் mild symptoms-ஆ இருந்திருக்கும். mild symptoms எல்லாம் இருக்கும். எப்போ அதனால டெவலப் ஆக முடியலையோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா ஃபீல் ஆகும். ஸோ நீங்க early timesல நீங்க பார்த்துட்டீங்கன்னா you can address this issue with medications or with angiograms and angioplasties. இப்போ டெக்னாலஜி நல்லாவே வளர்ந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ the earlier you see it's better, particularly for younger patients. Older patients, yes, they have this mechanism to save them. Correct. Their heart is much prepared and other stuff. Correct. ஸோ அவங்க ஃபெட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மி. ஹார்ட் அட்டாக் ஒரு 10 பேருக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஒரு 8 பேர் வந்து நல்லா இருப்பாங்க, ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. ஆனால் யங் பேஷண்ட்ஸ்ல 7 to 8 பேர் இறந்துருவாங்க. It's the other way. It's the other way around. ஏன்னா வந்து their heart is not pre-conditioned. It's called pre-conditioning. You don't pre-condition the heart in young patients. Correct. So it's an unfortunate thing, but that is the reality. அண்ட் ஆல்சோ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்க. அதாவது நோ யூ ஷுட் ஸ்லீப் வெல் அப்படின்னா, யூ மஸ்ட் ஈட் குட் ஃபுட் அப்படின்னா, ஐ மஸ்ட் ஒர்க் அவுட். ஏன்னா ஐ ரெட் a 42-year-old marathon runner in the gym, very healthy habits, had a heart attack and died. ஸோ அப்போ வந்து then the question comes, அவரால் ஹெல்த்தியாக தானே இருந்திருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, ஒழுங்காக சாப்பிட்டுருக்காரு, ஒழுங்காக தூங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டியும் வருதுன்னா then how do you deal with it? ஸோ நம்மளோட ஒரே ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, எவ்ரி சடன் டெத் இஸ் அ ஹார்ட் அட்டாக். ஃபர்ஸ்ட் அது கிடையவே கிடையாது. சடன் டெத் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக். மாரடைப்புன்றது வந்து ஒரு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வருது ஹார்ட் அட்டாக். சடன் டெத் கேன் பி பிகாஸ் ஆஃப் எனி திங். இட் கேன் பி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் த ஹார்ட். சடனாக ஹார்ட் வந்து ரொம்ப 300-400 துடிச்சிருக்கும். எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்றது வந்து ரிதம் சரியா இல்லாது. இப்போ நம்ம ஹார்ட் பீட் வந்து arrhythmias, correct. So arrhythmias வந்து நம்ம வந்து அது கூட can be a cause. Sudden CVA ஏதாவது ரத்த குழாய் ஏதாவது பிரெயின்ல ஏதாவது வெடிச்சிருந்ததுன்னா, so நம்ம என்ன பண்றோம்னா we presume all sudden deaths as a heart attack. So அது கிடையவே கிடையாது. That is not the truth. So நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துருந்தா then we will know that this is a heart attack or no. And healthy peopleக்கு வந்து heart attack வரவே கூடாதுன்னு கிடையாது, but it is quite rare. ஸோ நம்ம வந்து அது வந்து ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரவே வராதா, இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக் டு கம். இட் கேன் பி பர்டிகுலர்லி நம்ம இந்த போஸ்ட் கோவிட் சினாரியோவில் பார்த்தோம்னா கோவிட் இட் செல்ஃப் கேன் காஸ் ஹார்ட் அட்டாக். ஸோ அவங்க ஹெல்த்தியாக தான் இருந்திருப்பாங்க, அவங்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கும், பிபி நல்லா தான் இருந்திருக்கு. பட் திஸ் கோவிட் ஆர் போஸ்ட் கோவிட் இப்போ லாங் டேர்ம் சீக்வலே அப்படின்னுவாங்க. ஸோ லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோவிட் எல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் அட்டாக்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸாக இருக்கவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 years 1 year பிரேக் எடுத்துட்டாங்கன்னா சடனாக தே கேனாட் கோ பேக் டு த ஒரிஜினல் லெவல்ஸ். அப்போ வந்து தே ஷுட் ட்ரெயின் ஸ்லோலி. இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டன் 10 kilometers ஆஃப் marathon. அதனால இப்போ நான் திரும்ப 10 kilometers போயிடுவேன். That's where the event happens. Again வந்து ரத்த குழாய் வெடிக்கிறது, டைசெக்ஷன் அப்படின்னுவாங்க, கிழிஞ்சிடும். பிளாக்கே தேவையில்லை. இட் கேன் பி a spontaneous coronary artery dissection. All this can cause so many other complications. Yeah, exactly. Right? So whatever you take, you should be gradual, and gradually pona neenga safe ah irpinga. And what is the difference between heart attack and heart failure? Okay, so heart failure endradhu vandu heart vandu generally vandu ஒரு லெவல் வரைக்கும் பம்பிங் பண்ண வேண்டிய கெபாசிட்டி. இப்போ அந்த கெபாசிட்டி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா then it will lead to heart failure. என்ன ஆகும்னா heart is like a mechanical pump. Okay, so it has certain parameters to reach. For particular பாத்தீங்கன்னா ejection fraction அப்படின்னுவாங்க. ejection fraction வந்து 65 to 70 is normal. So heart failure எப்போ ஆகுதுன்னா இந்த ejection fraction கம்மி ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு 30-40% ஆகும்போது எல்லா இடத்துலையும் fluid accumulate ஆக ஆரம்பிக்கும். அப்போதான் இவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். ஸோ பிளட் பிரெயினுக்கு சரியாக போகாது, இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபட்டிக்டாக ஃபீல் ஆவாங்க. ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக் ஆச்சுன்னா
ஒரு பகுதி ஹார்ட் வந்து வேலை செய்யாது. அப்ப என்ன ஆகும், உங்களோட எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் கம்மியாகும். So that will lead to heart failure. Right. So that is one thing. It can be other reasons also. Post viral infection, myocarditis அப்படின்னுவாங்க, இல்ல கீமோதெரபி எடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரும். இல்ல வந்து ரேடியேஷன் தெரபி எடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரும். இல்ல ஏதாவது ட்ரக்கோட சைடு எஃபெக்டாக இருக்கலாம், அது கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ஸோ தேர் மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர். And heart attack can lead to heart failure, but not the other way that every heart failure is because of the heart attack. Okay. It can be multiple reasons. So heart attack வந்து நம்ம once heart failure set in ஆயிடுச்சுன்னா the patient is going to get debilitated and அவங்களோட லைஃப் டைம் வந்து இது வந்து கம்மி ஆயிடும். The expectancy. everything is reduced. So அதனால தான் heart failure clinics இதெல்லாம் வச்சு they have rehabilitation centers and other stuff to do. So these are the things. So if you have to prevent heart failure, the first step is to prevent other causes for heart failure, like heart attacks, இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது, இல்ல கீமோதெரபி எடுக்கிறதுக்கு முன்னாடி எக்கோ எடுத்து கரெக்டாக பார்க்கணும், எது கொடுக்கணும், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணணும் கார்டியாலஜிஸ்ட். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல டாக்டர், சம்டைம்ஸ் ஆஃப் த 5 patients who come with a heart attack, அதுல வந்து many of them are young அப்படின்றீங்க. அவங்கள ப்ரொஃபைல் பண்ணணும் அப்படின்னா என்ன, அவங்க ஸ்மோக்கர்ஸா இல்ல ட்ரிங்கர்ஸா, என்ன, what is common amongst them? Most common feature in males are smoking. 60 to 70% are smoking and alcohol consumption. As I already mentioned, in the unhealthy lifestyle தான் வந்து most common இருக்குது. Stress levels are too high. They have too much demands either professionally or personal lifeல. அதுக்கப்புறம் அந்த மானிட்டரி கெயின்ஸ்க்காக வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, நோ ப்ராப்பர் ஸ்லீப், நைட் டியூட்டி பண்ணுறது, அதுக்கப்புறம் கால்ஸ் எல்லாம் ரவுண்ட் த கிளாக் அட்டென்ட் பண்ணுறது, and driving for long distances in this pollution and other stuff, and literally no exercise at all. Sitting is called the new smoking. I've heard, yes. Yeah, so avanga vandu absolutely no activity at all. They don't even climb to the first floor. They tend to take the lift even for the first floor. So these are the very, very bad things that are happening now. And this is the most common things which I observed from my own patients who belong to the younger population. And the other thing is they don't take the diabetes and hypertension seriously. Why not? Because they think they are young and they are normal to, they feel normal. So that's why they don't come for proper follow-up. Or what they do, they கொஞ்ச நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு விட்டுருவாங்க. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஹார்ட் அட்டாக்கா இல்லை ஹார்ட் ஃபெயிலியரா முடிகிற வரைக்கும் they wait for it. And then once the complication ஆனதுக்கப்புறம், இல்லைங்க சார் எங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஹார்ட் டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிடல, நான் நல்லா தான் இருந்தேன், அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்றது. ஸோ ஒரு ignorance towards their health, they take it for granted. And also I think என்னன்னா, இந்த ஏஜ்ல வேலை செய்யலைன்னா நான் எப்போ வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, which is correct. ஓடி வேலை செய்யற வயசுல நம்ம வேலை செய்யணும், ஆனா நம்ம உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு அன்ரியலிஸ்டிக் எய்ம்ஸை வச்சுட்டு, எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு, இப்போ ஒரு கார் ஓடணும்னா அது தகுந்த ஃபியூல் போடணும். அது மாதிரி தான் நம்ம உடம்புக்கு வந்து அதுக்கான ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கான குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த கெயின்ஸுக்கோ நீங்கள் அந்த எய்மை ரீச் பண்ணுவீங்க. அண்ட் யூ ஷுட் நோ யர் லிமிட்ஸ். சரிங்களா? நம்ம வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எய்மை வச்சுட்டு டுவர்ட்ஸ் தட் நான் அதே தான் ஒர்க் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணி ஆகணும், நான் இதுக்காக நான் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் லூசிங் டுடே அண்ட் யூ ஆர் டேமேஜிங் யுவர் பாடி அண்ட் எவ்ரிதிங் இஸ் கான். யூ திங்க் இந்த ஏஜ்ல நான் வந்து எது பண்ணாலும் தாங்குவேன், பட் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் ஃபியூச்சர். அதாவது யூ ஆர் லூசிங் டுடே for a future which may not be there at all in the first place. இருக்குமோ இருக்காதோன்னு கூட தெரியாது, ஆனா இன்னைக்கு இருக்கிறத அந்த வெல்பீயிங். சோ நான் இன்னைக்கு நான் ஓடி ஆகணும், இன்னைக்கு நான் சாப்பிடாம இருப்பேன், இன்னைக்கு நான் நைட் டியூட்டி தூங்காம இருந்தாலும் பரவாயில்லைன்னா, see all this slowly adds up to the body. இதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா the negative effects will be there on the arteries, ரத்த குழாய்கள்லயும், பிரெயின்லயும் சரி, கண்ணுல, கிட்னில, ஹார்ட்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் ஆயிட்டே வரும். ஸோ நீங்கள் இதை கான்ஸ்டன்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது, ஸோ என்னைக்கோ ஒரு நாள்னா தட்ஸ் ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கு, தட் இஸ் நார்மல். ஒன் டே ஸ்ட்ரெஸ், ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக பிடிக்கணும் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் ஓகே. I'm going to take an overnight flight, that's okay, one day is enough. But I do this constantly on personal or professional fronts. அப்போ என்ன ஆகும்னா, ஸ்லோவாக அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும் over the period of years. Along with it comes the bad habits. Stress ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் பண்றது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆல்கஹால், everything exponentially increases. Correct. So that will prove fatal to you, or go end up having a heart attack or even a stroke. Anything can happen. என்ன வேணா ஆகலாம். So இன்னைக்கு நம்ம வந்து we have to live today, not just work it for the future and lose what we have today.
ஸோ அது இருக்கணும். Yeah. So we've spoken about என்ன causes, என்ன symptoms, என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு ஹார்ட் அட்டாக்னா? ஹார்ட் அட்டாக் இன் ஜென்ரல் மேபி யங் ஆர் ஓல்டு. ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து early diagnosis is very important. ஸோ நம்ம the later you go the outcome is not going to be great. சரிங்களா? ஸோ எங்களோட இதில் என்ன சொல்லுவாங்கன்னா டைம் இஸ் மசில் அப்படின்னுவாங்க. டைம் இஸ் மசில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் எவ்வளோ லேட்டாக போகிறீங்களோ ஹார்ட்டோட தசை வந்து அவ்வளோ செயலிழந்து போயிடும். ஸோ அப்போ ஹார்ட் ஃபெயிலியராக போயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த பிளட்டை வந்து அந்த ஹார்ட்டுக்கு திரும்ப கொடுக்குறீங்களோ அப்போ அந்த தசை வந்து வில் பி ஒர்க்கிங் கண்டிஷன். இல்லைன்னா அந்த தசை பெர்மனெண்ட்டாக டெட் ஆகிடும். ஸோ 2 hours மேலே போனாலே வந்து அந்த டேமேஜ் வில் ஸ்டார்ட். பை 4 to 6 hours the complete damage is done. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த கோல்டன் ஹவர்ஸை விட்டு இருந்தா the effects or the results is not going to be very great. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது சிம்டம் வந்தால் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ எங்கேயோ போய் ஒரு இசிஜி ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்கன்னா இமீடியட்லி கோ டு அ சென்டர் வேர் தேர் இஸ் அ கேத் லேப். ஒரு நல்ல ஒரு ஐசியூ செட்டப்போ ஒரு ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமோ பண்ணுங்க. முடியலன்னா அப்படி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து, தட் இஸ் பிளட் வந்து கிளாட்டை கதைக்கிற மருந்து சொல்லுவாங்க. ஸோ that is called fibrinolysis, thrombolysis அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மருந்தாட்டு அட்லீஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீல் கோ ஃபார் ஆஞ்சியோகிராம். அந்த ஆஞ்சியோகிராமில் பார்த்து பிளாக் எதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்தா பேஸ்ட் ஆன் த ஆஞ்சியோகிராம் வீல் கோ ஃபார் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ எதாவது பிளாக் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தவிர்த்து நம்ம வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் போடுறதோ இல்லை வந்து ஸ்டென்ட் இல்லாமல் ஏதோ பலூன் மட்டும் பண்ணிட்டு வரலாமா, இல்லை கொடுத்த மருந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுருக்கு, இதெல்லாம் பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த ஆஞ்சியோகிராம் ரிசல்ட்ஸ். Angiogram is just a test. அதுவே நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. Angiogram they think it's an operation or something. It is just a test. டை போட்டு பண்ணுவோம். டை போட்டு just we have to look out for the block. எப்படி நம்ம ஒரு சளி இருந்தா ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கணும், அந்த மாதிரி angiogram வந்து ஒரு பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்க ஒரு டெஸ்ட். Based on the angiogram report we will see next what to do அப்படின்றது. ஸோ அதான் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு பேட் லைஃப் ஸ்டைல் வாட் எவர் ஆர் ஹெரிட்ரி வாட் எவர் ரீசன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ வந்து we've done the angio and they said the angiogram பண்ணிட்டு ஓகே இதுதான் இன்டர்வென்ஷன் சொல்லியிருக்கீங்க. தென் நீங்கள் என்ன பிளட் தின்னர்ஸ் கொடுப்பீங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் ஏன் ஆச்சு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளட் கிளாட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் இருக்குது, அது உடஞ்சி பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி அது வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாமல் ஃபியூச்சரில் என்ன பண்ணுவோம், பிளட் தின்னர்ஸ் கொடுத்துருவோம், ஆன்டி பிளேட்லெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த திங். நெக்ஸ்ட் பிளாக்கே வராமல் தடுக்கிறதுக்கு அந்த கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மெடிகேஷன்ஸை கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து நம்ம டோஸும் இது வந்து வேரி ஆகும் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். ஜென்ரலி இட் வில் பி லைஃப் லாங். பட் அந்த மெடிகேஷன்ஸ் வந்து வில் பி வெரி மினிமல். இனிஷியலாக எப்பவுமே கொஞ்சம் ஹையராக இருக்கும் மெடிகேஷன்ஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதாவது ஆகிருக்கும். உங்களை அந்த ரிகவர் பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ளஸ் நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஆகும்போது இன்னொரு ஹார்ட் அட்டாக் ஆன வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அந்த ஷார்ட் டியூரேஷன். ஸோ அதனால மெடிகேஷன்ஸ் வில் பி ஆன் த ஹையர் சைடு இனிஷியலி. அதுக்கப்புறம் போக 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 கம்மி ஆயிடும், டேப்பரேட் ஆஃப். இந்த இடத்துல தான் நம்ம யங் பேஷண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுறது. ப்ராப்ளம் வித் யங்ஸ்டர்ஸ் இஸ் த சான்சஸ் ஆஃப் ரிகரன்ஸ் இஸ் வெரி ஹை. ஏன்னா பேஷண்ட் ஆல்ரெடி யங் ஏஜ்லேயே வந்ததுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அது வந்து எனி ஒன் ஈவெண்ட் இஸ் கோயிங் டு கட் ஷார்ட் இஸ் லைஃப் ஸ்பேன் பை 10 or 15 years. ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் குறைக்கணும். நீங்கள் இன்னொரு ஈவெண்ட்டை நீங்கள் ஆக விட்டுட்டீங்கன்னா, ஈவெண்ட்னா ஐ மீன் அனதர் ஹார்ட் அட்டாக். ஸோ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா யுவர் லைஃப் ஸ்பேன் இஸ் அகைன் மோர் டேமேஜிங் அகைன். ஸோ patients, young patients who already had a problem, who had a heart attack, should be on close follow-up, rigorous medications and கரெக்டாக கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது மெடிகேஷன்ஸை. கொஞ்சம் இனிஷியலாக ஹையராக தான் இருக்கும் மெடிகேஷன்ஸ். பட் போக போக நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்கள் ஃபியூச்சர் உங்கள் லைஃப் ஸ்பேனே வந்து டிட்டர்மின் பண்ணும். அதனால யங் பேஷண்ட் ஷுட் பி மோர் கேர்ஃபுல் தேன் ஓல்டர் பேஷண்ட். ஓல்டர் பேஷண்ட்ஸும் இருக்கணும், பட் யங் பேஷண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்றது வந்து இப்போதைக்கு இருக்க ப்ராப்ளம். ஸோ இந்த டேப்லெட்ஸ் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பிளட் தின்னர்ஸ் கொடுத்துட்டு பிளாக்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்றதுக்கு, பிளஸ் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் வீக் ஆயிருக்கும். ஸோ அதோட பம்பிங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு there are 3 to 4 medications which we give. ஸோ அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு we will do regular follow up, echo எல்லாம் பண்ணிட்டு then if the heart pumping is improving or increased to normal levels then we taper the medications. ஸோ இதுக்கெல்லாம் டைம் வேணும். ஸோ வாட் வி டூ யங்ஸ்டர்ஸ் வந்த உடனே ஒரே வாரத்தில் எல்லாம் கிளியர் ஆயிடணும், எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எவ்ரிஒன் வாண்ட்ஸ் இன்ஸ்டன்ட். ஸோ தே வாண்ட் வெரி ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் வெரி ஷார்ட் ஸ்பேன் ரிசல்ட்ஸ்.
So it doesn't happen like that. Heart rehabilitation is very very important. Rehabilitation ஒரு அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் அது ரிகவர் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும், அதுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும், அதுக்கான லைஃப் ஸ்டைல் நீங்க மாத்தணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஏன் வந்தது அந்த ரூட் காஸை நீங்க அட்ரஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹார்ட் ரிகவர் ஆகும். நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுத்தாச்சா முடிஞ்சாச்சா நான் கிளம்புறேன், திரும்ப நைட் டியூட்டி, திரும்ப ஸ்மோக்கிங் எவ்ரிதிங், நான் அந்த டேப்லெட் எடுத்துக்கிறேன். இது மாதிரி நாங்க பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். They take all the medications, continue to do what they did even before. There is no point in doing it at all. So they will have recurrence. So அது வந்து it's a multifactorial approach. சரிங்களா, இது வந்து ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் கிடையாது, அவங்க ஃபேமிலி, நாங்க ஒரு டீம், டயட்டிஷியன், பிசியோதெரபிஸ்ட், இவங்கெல்லாம் everyone plays a small role in their rehabilitation and it will take some time. You should be patient, give the respect to the disease, then it will respect you. If you don't respect the disease, it will finish it. It will show you. It will show you who the disease is. Avladha simple as. And also the one thing they seem to forget is overnight அவங்களுக்கு இந்த காஸ் வரல. Correct. இத்தனை வருஷமா நம்ம பேட் லைஃப் ஸ்டைலை வெச்சிட்டதுனால தான் வந்திருக்கு. அப்படினா அதோட cure is going to take us that much correct, time. Correct. Everything, see, we are not like a machine or something where we'll just replace one part and finish it off. Or magic or மருந்து கொடுத்தோம்னா recover. It's tissue or biological thing. It needs some time. எப்படி ஒரு plant வந்து காஞ்சி போகும்போது நம்ம தண்ணி ஊத்தி வெயிட் பண்றோம், அது வர வரைக்கும் அந்த மாதிரி தான் இதுவும். So the heart damage ஆன ஹார்ட் வந்து ரிகவர் ஆகிறதுக்கு you should help it by medications, your lifestyle, everything. நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ப்ரெசென்ட் டைம்ஸ்ல வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி ப்ரிவென்ட் பண்றது, how to prevent this or how to know earlier itself before it even becomes one. Prevention is always better than cure. அதனால வந்து இப்போ வந்து I would prefer 30 to 35 years வந்தாலே வந்து annually ஒரு செக்அப், general checkup, whether you have symptom or not, you are not going to lose anything. It's hardly going to cost a few thousands. ஒரு evaluation பண்ணுங்க, ஒரு blood test, ஒரு ECG, ஒரு echo, basic தான். I am not asking for you to go for angiograms and other stuff. Yearly ஒரு checkup பண்ணிட்டு at least know where you stand for that year. Should I do any changes? இப்போ cholesterol levels லைட்டா ஹையா இருக்கு, என் sugars கொஞ்சம் அதிகமா இருக்கு, அப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஞ்சஸ், you will not have an event or இல்ல நம்ம வந்து டேப்லெட் சாப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லாம கூட போகலாம். So நீங்க வந்து earlier you catch is better and don't be reluctant in going to the doctor or getting an ECG or anything done. So ஏதாவது chest symptoms ஏதாவது இருக்குன்னா until otherwise proven it is heart problem. இப்போதைக்கு சரிங்களா, it is not for panic, but see, the most life threatening thing should be ruled out first. No, I am saying we will hope for the best but prepare for the worst. Prepare for the worst. ஓகேங்களா, நம்ம அப்ரோச் இந்தியன் அப்ரோச் வந்து டோட்டலி ஆப்போசிட். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதோ இருக்கோ, இல்ல நான் டாக்டர் போய் பார்க்கலன்னா எனக்கு வியாதி வராது எனக்கு அந்த மாதிரி எங்களுக்கு சொல்றீங்க. அதனால வந்து அப்புறம் வந்து they will be too late to everything. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இசிஜி எடுக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், அதை பற்றி மேட்டரே இல்லை. So first you have to go for a doctor, get a consult, you get cleared, then you go ahead with your life or whatever you want to do. But அதே நம்ம அந்த ஸ்டெப்பை எடுக்காம இருந்தோம்னா that we are wrong in doing it. Then we will have to meet the consequences. So from what I understand, சில parameters இருக்கு, அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் to prevent a heart attack இல்லைங்களா. ஒன்று வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதாவது too much stress, ரொம்ப late night, bad food habits, zero activity is very at least 30 to 40 minutes of moderate intensity exercise is what they say, at least 4 to 5 days a week, something, do something. I'm very happy about it. But I wouldn't prefer lifting weights. The other mistake they do is after a heart attack or before heart attack. If we see people who are doing in the gym and suddenly ending up having a sudden cardiac death or something, what they do is they don't train the body enough. Gentle load பண்ணாம there's a sudden change in their lifestyle. Suddenly I'm going to go trekking. So recently, yesterday I had a patient who went for this Valparai trekking. He's totally obese, no physical activity at all. He went for trekking. By the time he reached on the top, he had started having chest pain. Then ECG எடுத்து பார்த்தா heart attack. So sudden, there should not be a sudden increase or sudden change in your lifestyle. சடனா போய் நம்ம எக்ஸசைஸ் வெயிட் தூக்குறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. இல்ல, the thing is the same thing. ஒரு அத தயார் பண்ணாம அத லோட் பண்ணோம்னா எப்படி எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். So your heart is not trained for it, your body is not trained for it. So first train the body. Train பண்றதுக்கு முன்னாடி what is the capacity analyze பண்ணுங்க first. So first test பண்ணி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்க போலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அத்லெட்டிக் ஆக்டிவிட்டி, நான் ஒரு பாக்ஸிங் கிளாஸ் ஜாயின் பண்றேன், நான் ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்றேன்,
இல்ல ஏதாவது புது அத்லெட்டிக் ஆக்டிவிட்டி நான் பண்ண போறேன், ஜிம்மிங் ஜாயின் பண்ண போறேன்னா ஜஸ்ட் எவாலுவேட் இட் பிஃபோர் தட். ஸோ தென் யூ வில் நோ வேர் யூ ஸ்டாண்ட். நீங்க ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் ஷுட் பி டெய்லர்டு. யுவர் ஆக்டிவிட்டி ஷுட் பி. ஒருத்தர் வந்து 50 kgs ஈஸியா தூக்கிடுவாரு, உங்களால அது தூக்கணும்னு அவசியமே இல்லை. இல்ல நீங்க சொல்றது என்னன்னா ஈகோ கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கலாமா? ஜிம்ல ஈகோவே எதுக்க கூடாது. கரெக்ட். ஜிம்ல இல்ல ஜெனரலா. இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இன்னைக்கு புஷ்அப்ஸ் நான் 100 எடுக்க போறேன் அப்படின்னு புஷ்அப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. புஷ்அப்பே நீங்க எடுத்து எடுக்க மாட்டீங்க லைஃப் ஸ்டைல். சடனா நான் 100 புஷ்அப்னு போய் நீங்க எடுத்தீங்கன்னா you are prone to have heart problems. Correct. So அதெல்லாம் வந்து everything should be gradual. Listen to your body. First listen to your body what it says. Then listen to your doctor. Listen to your doctor. அதான் you listen to the body, listen to your doctor and kind of make sure that you take care of yourself. இல்லையா? Beautifully said doctor. இதுல வந்து I think நிறைய வந்து there is the mental part also plays a big role. Yeah, emotion, stress. இல்லையா? Stress. ஸோ அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க அதெல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு ப்ளே a big role. ஸோ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருதேன்னு பயப்படுறதை விட என்னத்தை மாத்தினா அந்த இன்சிடென்ட்ஸை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடு இருந்தோம்னா இட் இஸ் a better approach, right? Okay. So that is the approach that all of us need to be looking at. So பயமா தான் இருக்கு யங்கர் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, ஆனால் யூ லுக் அட் இட், எதனால வருது, எதெல்லாம் வார்னிங் சைன்ஸ், என்னோட லைஃப் ஸ்டைலில் எதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா டாக்டர் சொல்கிற மாதிரி ஐ எம் யங் அப்படின்ற அந்த அரகன்ஸ் வேண்டாம். ப்ளீஸ் லிசன் டு யுவர் டாக்டர். லைக் ஹி செட், லிசன் டு யுவர் பாடி, ஆஃப்டர் விச் லிசன் டு யுவர் டாக்டர். Okay. Thank you very much, doctor. Thank you.